சிவராத்திரி அன்னைக்கு அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும், அதாவது ஆகரோகமூர்த்தின்னு பேர், பெரும்பாலும் நம்ம அம்பாளை தான் நினச்சிக்கிறோம். இந்த சிவபெருமான் சுடலை மாடனாக இடுகாட்டில் இருக்கிறான். அப்படிப்பட்ட இடுகாட்டில் இருக்கும் பொழுது அம்பாளும் அவள் ஆக்ரோகமாக இருக்கிறாள், ஆனால் அவள் இடுகாட்டில் இல்லை. இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம்லாம் இருந்துட்டு மாயான கொள்ளைன்னு சொல்லி சுவாமி இந்த சுடுகாட்டுக்கு புறப்பட்டு வர்றதா ஒரு ஐதீகம். அப்படி வரும் பொழுது நம்ம சில வேடங்களை தரித்து கொண்டு அந்த விரதம் இருந்தவர்கள்லாம் அந்த விரதத்தை இடுகாட்டிலோட நிறைவு செய்கிறாங்க. அந்த இடுகாட்டில் நிறைவு செய்யும் பொழுது அங்கு என்ன ஆகும்னா, சிதைன்னு சொல்லக்கூடிய பிணமாகப்பட்டது எரிந்து கொண்டு இருக்கும். அங்கு இந்த பிடி சாம்பலுக்கு சமம்னு சொல்லி அந்த சாம்பலை எடுத்து தன்னிடம் பூசிக்கொள்கிறார்கள். இதுதான் அந்த மாயான கொள்ளையினுடைய தாத்வீகம், பூர்வீகம். இதை நிறையா மிகைப்படுத்திட்டாங்க. எனக்கு தெரியாமல் கூட ஒரு சில இடத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்பவம் இருக்கும், அது எனக்கு தெரியாது. ஆனால் மாயான கொள்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சர்வமும் சிவனோட அடிப்படை அப்படிங்கிறோம், சர்வமும் சிவமயம் அப்படிங்கிறோம். அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறான்? காசியில் இருக்கிறான், கயாவில் இருக்கிறான், இப்படி நிறையா சொல்லி கொண்டே போகலாம். ஆனால் சுடலை மாடனாக சுடுகாட்டில் இருக்கிறான். அப்போது மனிதன் கடைசியில் இறந்து விட்டால் 6 அடி வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்ல நேர்களே, ஒரு பிடி சாம்பலாக கூட இல்லாமல் போயிடுவோம். ஏன் ஆடுகிறாய்? உனக்கு ஏன் இந்த ஆட்டம்? மனிதா, நீ சாம்பலாக போவதற்கு மட்டும் இல்லாமல் நீ சாம்பலாக போகக்கூடிய இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன்டா, இப்போயாவது திருந்துங்கடா, இப்போயாவது அயோக்கியத்தனம் பண்ணாதீங்கடான்னு சொல்லக்கூடிய அரிய நிலவு தான் மாயான கொள்ளைன்னு அர்த்தம்.